இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த ஃபோர்ஸோட ட்ராவலர், அதாவது இந்த அகல பாடிங்க. நான் நார்மல் பாடி வந்து கொஞ்சம் இந்த அகலங்க வந்து கம்மியாக இருக்குங்க. இந்த வண்டி வந்து கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி. இந்த வண்டியில் முதல்ல வந்து 12 சீட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த வண்டியில் மொத்தமாக 18+1 டிரைவரோட சேர்த்து. சரிங்களா? இந்த வண்டியோட ஃபுல்லாக என்னென்ன இருக்குது, உள்ளே என்ன ஏகப்பட்ட வேலை செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஏசி மாட்டி உள்ளே வந்து இன்டீரியர் பண்ணி. இப்போ நம்ம ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா, டூர் போகிறவங்களுக்கு அருமையாக ஜாலியாக போயிட்டு வரணும். ஒரு புஷ் பேக் இருக்கணும், அதே மாதிரி ஆடியோ சூப்பராக இருக்கணும். அப்புறம் வந்து லைட் இருக்குது பாருங்க, லைட்டெல்லாம் வந்து அருமையாக கலர் கலராக போட்டு வச்சுருந்தேன். அது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிறக்கோசரம் வண்டியில் ஊறப்பட்ட வேலை செஞ்சு வச்சுக்கிறாங்க. வண்டி எடுத்தது ஒரு வேலைக்கு, அதோட பாதி வேலைக்கு வேலை செஞ்சு வச்சுக்கிறாங்க. என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க, வெளியே என்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க, உள்ளே என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து நம்ம கோயம்புத்தூரோட சரவணம்பட்டியில் இருக்கிற பாலாஜி ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல்ஸ் அவங்களோட வண்டி தான் இது. இதில் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த க்ரில் இருக்குது பாருங்க. இந்த க்ரில்லே வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. க்ரில்லோட பெயிண்ட் அடித்து, அதே மாதிரி க்ரில்லில் இதை இங்கே இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு, மொத்தம் 4 லைட்டு. இந்த எல்லோ கலர் லைட் எரியுங்க. அது நைட்டில் பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்குங்க. அது மீசையாட்டம் இப்படி அழகாக இருக்குது. இந்த வண்டியே முன்னாடி பார்க்குறதுக்கு இந்த இது ஒரு பெரிய மீசை வச்ச மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவடத்துக்கு ஃபாக் லேம்ப்பு இங்கே ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்பு இங்கேயுமே அங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பெரிய லைட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நைட் நேரத்தில் வெளிச்சத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி ஹெட்லைட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெட்லைட் வந்து இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஹை பீம், லோ பீம் ரெண்டுமே நல்ல பெருசாக வந்து உள்ள கருப்பு கலர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சைடில் இருக்கிற வண்டிகளை வந்து பார்க்குறக்காக இந்த இடத்துல ஒரு சைடு மிரர் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட சிசி இன்ஜின் ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோம்னா 2600 சிசி வருதுங்க. இதே இன்ஜின் தான் வந்து அர்பானியாலையும் வருதாமாங்க. அப்புறம் சைட் ப்ரொஃபைல் வரும் பாருங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த இடத்துல ஃபெண்டர் இருக்குது பாருங்க. ஃபெண்டரில் வந்து இந்த இடத்துல ஒரு ஆண்டனா மாட்டியிருக்கிறாங்க. இந்த இண்டிகேட்டருமே வந்து நம்ம வெளியில் போட்டது தாங்க. இதுதான் வந்து இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைலுங்க. நல்ல பெட்டி மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது இந்த வண்டி. சைடில் வந்து ட்ராவலர் அப்படிங்கிற ஒரு பெரிய கிராஃபிக் ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து அந்த கேரியர் இருக்குது பாருங்க. இந்த கேரியர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டது. அதே மாதிரி இந்த வண்டியில் ஜிங்க் ஏசின்னு ஒரு ஏசி மாட்டிருக்கிறாங்க. அது வந்து மேலே இருக்கும். அந்த பஸ்ஸுகள்லாம் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்களா, இது மாதிரி மேலே வந்து ஜிங்க் ஏசி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கு பாருங்க, இந்த ஸ்கர்ட்டிங், இது வந்து வண்டியோட வராது. இதுவுமே தனியாக போட்டிருக்குது. வண்டி எடுத்து வேலை செய்யும்போது அது போட்டதுங்க. இந்த டோருக்கு மேலே இருக்குது பாருங்க ஒரு சின்ன மிரர், இப்படத்துக்கு இருக்குது பாருங்க இந்த மிரரு. இதெல்லாம் தான் நம்ம வண்டி எடுத்து வேலை செய்யும் போது பண்ணியிருக்கிற வேலைங்க. இப்போ சைட் ப்ரொஃபைல் இவ்வளோ தான், ரொம்ப பெருசாலாம் கச்சன்னு எதுவும் இருக்காது. விண்டோவுமே எல்லாமே பெட்டி பெட்டியாக தான் இருக்கும். இந்த வண்டி ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்த்தா அப்படியே டக்குன்னு நம்ம கண்ணுக்குள்ளே நிற்கிற மாதிரியான ஒரு டிசைன், ரொம்ப எளிமையான ஒரு டிசைன். அப்படியே புறகால காமிக்கிறேன் பாருங்கள். புறகால இந்த வண்டியோட ஸ்டெப்னி மாட்டியிருக்கிறாங்க. அப்புறம் 2 டோர் இருக்குதுங்க. அதாவது லக்கேஜுக்கு இது வைக்கணும் அப்படின்னா இதையே ஓப்பன் பண்ணி விட்டு போட்டு, இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது, இந்த லாக் நீக்கி விட்டு இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல ஸ்டெப்னி மாட்டியிருக்கிறாங்க. நல்லா இழுத்து அடித்தாதான் சாச்சுது, கஷ்டமாக இருக்குது. வெயிட்டு நல்ல வெயிட்டு. அதே மாதிரி மேலே கேரியரில் வந்து அந்த இடத்துல மேலே இருக்குது பாருங்க. மேலே வந்து பிரேக் லைட்டு, இங்கே இந்த 2 கார்னர்லேயுமே லைட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பிரேக் லைட்டு தான். அப்புறம் மேலே ஏறி போகணும் பாருங்கள். மேலே ஏறி க்ளீன் பண்ணுறக்கோ, ஏதாவது பொருள் வைக்கிறக்கோ, அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஏணி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல கீழே வந்து லைட்டு, பிரேக் லைட்டுக்காக எல்லாமே வந்து எல்இடி தான். இதுவுமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் தான், வண்டியோட வராது. இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியோட டீசல் டேங்க் வந்து டிரைவருக்கு சைடில் தான் வருங்க. வண்டியோட ரைட் சைடில் தான் டீசல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது. கார்கள் எல்லாம் உள்ளேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் கிடையாது. வண்டி கூட சாவி இருக்கோ, அந்த சாவி எடுத்து போட்டு இதில் அன்லாக் பண்ணி திறக்கணும். வீலோட சைஸு அப்படின்னு பார்த்தோம்னா 215/75 R15 அப்படிங்கிற வீல் சைஸுங்க இந்த வீலு. அவ்வளோதாங்க இந்த வண்டியோட வெளியில், அதாவது அவுட்ரு ப்ரொஃபைலு அவ்வளோதான். இந்த வண்டிக்குள்ளே என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது காமிக்கிறேன், சரிங்களா? முதல்ல அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். வண்டிக்கு உள்ளே ஏறுறது வந்து இதையை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சீட் இருக்கு பாருங்க, இந்த சீட்டை அப்படியே இழுக்கணும். இழுத்தோம்னா இப்படி எடுத்து விட்டுறலாங்க. இதில் வந்து மேலே ஏறி போய்க்கலாம். பிடிச்சி ஏறுறதுக்குமே இந்த இடத்துல ஒரு பைப்பு, எஸ்எஸ் பைப்பில் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே ஏறணுன்னே இந்த வண்டியில் மொத்தமாக 17 சீட்டு, மொத்தமாக 17 பேர் போகிறதுக்கு உண்டான சீட்டு. ப்ரௌன் கலரில் நீட்டாக ஸ்டிச் பண்ணி வண்டியை எடுத்து இது வந்து வெளியே விட்டு ஃபுல்லாமே வேலை செஞ்சுருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். பின்னாடி இருக்குது பாருங்க சப்வூஃபரு, அது
அதுக்கப்புறம் இந்த கேரியர் இருக்கு பாருங்க, அதாவது இந்த லக்கேஜ் வைக்கிறது, இந்த இதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணது தான். கேரியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேரியரே வந்து சும்மா நார்மலாக கம்பி மாதிரி வரும், அதை எடுத்து போட்டு இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற கட்டி இது பண்ணியிருக்குது. இது வழியாக தான் நம்மளுக்கு ஏசி வந்து ட்ராவல் ஆகுது. மேலேருந்து இதில் வந்து அப்படியே கீழே வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து அந்த வெண்ட் கொடுத்துருக்குறாங்க. வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப குளிர் அடிக்குது அப்படிங்கிற போது அதை க்ளோஸும் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ஏசி வெண்ட் இருக்குது, இவடத்துக்கு 2 ஏசி வெண்ட் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கும் 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நைட் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு லைட்டு, இந்த ஒரு எஃபெக்டில் பாட்டை போட்டுட்டு எப்படி இருக்கும் பாருங்க. இது வந்து வெறும் லேசர் லைட்டை மட்டும் போட்டிருக்கிறாங்க. பாட்டை போட்டு குப்புன்னு அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும். முன்னாடி உட்காந்தா இதான் நல்ல வியூங்க, நல்ல பெரிய அகலமான வண்டி, பழைய வண்டிகளுக்கு விட அகலமான வண்டி. அதே மாதிரி மேலேயுமே வந்து லேசர் கட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தடில் இதை ஃபுல்லாமே டிசைன் பண்ணி இதுக்கு மேலே லைட்டு வச்சு இதை சூப்பராக அந்த டாப் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லைட்டுமே வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இதுவுமே இங்கிருந்து அது அந்த கடைசி வரைக்கும் லைனு மாதிரி இந்த பக்கம் இது எல்லா லைட்டுமே வந்து சிங்கிள் லைட்டு கிடையாது, எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி லைட் இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மூடுக்கு ஏற்ற மாதிரி. நம்மளும் அது எந்த லைட் வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த வண்டிக்குள்ளே இருக்கிறது. இப்போ வந்து நீங்கள் எங்கேயாவது தூரமாக போகிறீங்க, போகும்போதே உங்கள் செல்ஃபோனோ இல்லை லேப்டாப்போ உங்கள் கூட எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா, எடுத்துகிட்டு போகிறப்போ சார்ஜ் கம்மியாகி போகுது. இப்போ சார்ஜ் போகிறக்குள்ள பெரிய சிரமமாக இருக்குது. அந்த சிரமத்தையெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறங்காட்டி இப்போ வர்ற வண்டிகள் எல்லாம் முக்கால்வாசி ஆட்கள் இந்த மாதிரி வேலையை செய்யறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் சார்ஜர் வச்சுருந்தீங்கன்னா அந்த சார்ஜரையே டைரெக்டாக இங்கே கொடுத்து ஃபோனு சார்ஜ் போட்டுக்கலாம். அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குதுங்க, சி டைப் கேபிள் இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். இது இந்த இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக அந்த ஃபோம் வச்சு அதுக்கு மேலே அந்த ரெக்ஸின்லாம் போட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணி அந்த சைடுமே நல்லா டிசைன் பண்ணி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டி உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த பெய்ஜ் வித் ப்ரௌன் கலரில் இருக்கிற ஒரு தீம் தான். இந்த வண்டியை நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும், எங்கேயாவது வாடகைக்கு எடுத்துகிட்டு போகணும், எங்கேயாவது டூர் போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த முருகர் படம் இங்கேயும் இருக்கிற முருகர் படம், டிரைவர் வந்து மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி புறகால உட்காந்துட்டு வர்றாங்களே, இப்போ ஒரு 16 பேர் 17 பேர் இதில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் பாருங்கள். அதனால இந்த இடத்துல ஒரு 32 இன்ச்சுக்கு டிவி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது படம் இருந்துச்சுன்னா அதில் ஓட்டுருவாங்க. இதே மாதிரி வேற ஒரு வண்டியில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சாச்சு, ஏன்னா வெளிச்சம் கம்மியாயிட்டு இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் முதல்ல ப்ரியாராக பிளான் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன், சரிங்களா? இப்போது இந்த வண்டி வந்து வென்டிலேட்டட் சீட்டு ஆடி மசாஜ் நல்ல மடங்கிறதுக்கு என்னன்னா ஃப்ரிட்ஜுங்க, கேட்டுறேன், ரெஸ்ட் ரூமு,